மூணாறில் மழை காலம் ஸ்டார்ட் ஆன மாதிரி நல்ல குளிர், மதியம் பெல்ட்டு நல்ல மழை பெய்யுது. ஃபுல்லாக மழை காலம் பிடிக்கவங்களையும் விறகெல்லாம் எடுத்து மேலே வச்சிடலாம் அப்படின்னு நானும் அம்மாவும் எல்லாம் செஞ்சிட்ருக்கோம். இப்போல்லாம் 3 மாதத்துக்கு ஒரு டைமு கம்பெனியில் விறகு அடிப்பாங்க. இப்போல்லாம் வருஷத்துக்கு 2 டைம் அந்த மாதிரி தான் விறகு அடிச்சிட்ருக்காங்க. இந்த விறகு அடித்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் உடச்சி வச்சுருந்தாங்க. வெயிலில் கொஞ்சம் காஞ்சிச்சு. இனி மழை வந்துடும், வெளியே போட்டோம்னா நனைஞ்சிரும். குழந்தை தூங்கிட்டு இருந்தான். அதுக்குள்ளேயும் நானும் அம்மாவும் கடை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். குளிர் காலத்தில் மழை காலத்துலலாம் மூணார் எஸ்டேட்டில் விறகு இல்லாமல் இருக்கவே முடியாது. இந்த தாத்தா தான் ரொம்ப வருஷமாக அந்த பொரி அவல்லாம் எங்கள் எஸ்டேட்டில் விற்றுட்ருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பொரி அவல் வந்தால் மாத்திரம் எங்கள் அப்பா விடவே மாட்டாங்க. எப்படினாலும் வாங்கிடுவாங்க. குழந்தைங்களுக்குன்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க. அதான் எப்போ கொண்டு வந்தாலுமே நாங்கள் வாங்கிடுவோம். ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து அவங்க இறக்கி வச்சு மறுபடியும் தலையில் தூக்கிட்டு போகும்போதே கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்கக்கிட்ட பேரம் பேசி வாங்கவே கூடாது. அதே மாதிரி பெரிய பெரிய கடைக்கு, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா என்ன ரேட்டு போடுறாங்களோ அந்த பணத்தை நம்ம கொடுத்துருவோம். ₹1 இருந்தாலும் நம்ம குறைச்சி கொடுக்க மாட்டோம்ல. அந்த மாதிரி தான் இவங்களும். இந்த தம்பியும் மூணாரில் தான் வியாபாரம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. திருச்சியில் உள்ள தம்பி. அம்மா குட்டி பையனுங்களுக்கு 2 பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு வண்டியும் வாங்கியிருந்தாங்க. மூணாரில் கிளைமேட் சூப்பராக இருக்குது. நல்ல ஜில்லுன்னு நல்ல காற்று, மிஸ்டெல்லாம் சூப்பராக, பேக்ரவுண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மிஸ்டெல்லாம் சூப்பராக இறங்கியிருக்கு. இது மாதிரி மூணார் டவுன்லலாம் நல்ல டிராஃபிக்கு. மூணார்லேருந்து அடிமாலி வரைக்குமே நல்ல டிராஃபிக்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எஸ்டேட்டில் காலையில் இல்லாட்டி ஈவினிங் சமயம் தக்காளி உள்ளிலாம் வாரத்துக்கு ஒரு 2 நாள் வந்துடும். மூணாரில் தக்காளி 1 கிலோ 50 ரூபான்னு விற்றுட்ருக்காங்க. இங்கே 2 கிலோ 100 ரூபான்னு. ரெண்டும் சேம் ப்ரைஸ் தான். சின்ன உள்ளி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏதாவது குழம்பு வைக்கணும்னா உரிக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் உள்ளி தான் நிறைய வாங்கியிருக்கோம். என் குட்டீஸ்ங்க 2 பேரும் ஒரே விளாண்டானுங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா விளாடுவாங்க. அழுக ஆரம்பித்தானுங்கன்னா 2 பேரும் கரைச்சல் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த குழந்தைங்கள பார்க்கும் போது ஃப்ரீயாக அட்வைஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த தனியாக கஷ்டப்பட்டு வளர்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். மோஸ்ட்லி நல்லா தெரிஞ்சவங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க, நல்லா குழந்தைங்கள வளர்க்குறவங்கலாம் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்கள் கூட நம்ம சிச்சுவேஷனை சொல்லாமலே புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த குழந்தைங்களெல்லாம் வளர்க்காதவங்க இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெலாம் நம்ம எந்த சொன்னாலும் அவங்களுக்குலாம் புரியாது. இந்த மாதிரி அந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுறது நமக்கு ரொம்பவே நல்லது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.